ஏனே எப்ப கடை திறப்பாங்கண்ணே? நான் காலையில வெள்ளனே வந்துட்டேன், இன்னும் கடை திறக்கல. ஐயா பேர் வந்துட்டு போறாங்க. 1000 தருவாங்களா இல்லையாம்மா? தராங்க, தருவாங்க. சரி சரி இல்லைங்க. ஏண்டி ஆம்பளை வருஷம் தனியா பொம்பளை வருஷம் தனியா நிக்க வச்சானே, அப்புறம் உரசுறாங்க இடிக்கிறாங்கன்னு 50 பேர் மல்லு கட்டு உருளவா? முத்து பேச்சு வந்துச்சா? பொங்க சோறுனாவே கிளவி முதலா வந்து உக்காந்துக்கும். பொங்க காசுனா சும்மாவா? நேற்று ராத்திரியே வந்து உக்காந்துருச்சு. வயசு வக்கியானா போகுதான், கிளவிக்குன்னா வாசிக்கலாம். இந்த வருஷமாவது மண்டபம் தருவாங்களா? ஏன் மண்டபம் கொடுத்தாதான் நீ பொங்க வைப்பியா? சீனியா கரைச்சி வெயிடி பொங்க. அவன் காசு கொடுக்குறாங்க என்னானே தெரியல. மண்டை வெள்ளம் கேட்குறா, மண்டை வெள்ளம். அப்படிதான் என் புருஷன் அதிசயமா. அதான் பொங்க காசு வாங்க நம்ம போவாமா அப்படின்னாப்புல. நான் கேட்டேனே, நல்லா மாசம் மாசம் அரிசி பருப்பு வாங்க தூக்குறதுக்கு மட்டும் வர மாட்டேங்கிறீங்க, பொங்க காசுங்க வேட்டியை மடிச்சுக்கிட்டு வராங்கிறீங்களே அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஆத்தா உனக்கு கால் வலிக்க முடியும், எப்படி நீ போவாம்னாரு. நான் நக்கடிச்சுக்கிட்டே கூட போய்க்கிறேன். ராசா நீங்க ஒன்றும் வரவே, நானே போட்டா போடல உட்காந்துருக்காப்புல கம்முன்னு. இப்படிதாக்கா என் மாமியார் வரேன்னு சொல்லுச்சு. காலை ஒடிச்சு போட வேண்டியானே. 1000 ரூபாய்க்கு எவ்வளவு பேர் வருவாங்க பங்குக்கு? நானே சொன்னேன், இருங்கத்த வந்த உடனே நம்ம 2 பேர் பங்கு ஓட்டுக்குவோன்னே. இது சரிதான், இது வாஸ்தவமான பேசுதேன். வெயில் வேற மண்டை காயுது. இவங்க வெயிலையே நிக்க வச்சு கொல்ல போறாங்க. தருவாங்களா இல்ல பொங்க வரைக்கும் தருவாங்களான்னு தெரியல. முன்னாடி போயிட்டாக்கா. ஏன் பாதே இந்த காலையில இருந்து வெயில நிக்கிற நீயே நான் வந்தா கொடுத்து வச்ச மாதிரி உருட்டுன்னு போற உள்ள வெளியே வரைய என்னங்கட கேளுங்கண்ணே, நீங்க வெளியே வர சொல்லி